ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடிச்செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கமயிலில் வந்து அச்சதி ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி, போத்தி சொர்ணமகள், என்இசி ஜுவல்லரி, லலிதா ஜுவல்லரி எல்லாமே வந்து அச்சதி ஆஃபர் வந்து போட்டிருப்பேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் சின்ன ஷாப்லேயும் உள்ளதும் போட்டிருக்கேன், பெரிய ஷாப்லேயும் உள்ள ஆஃபரும் வந்து போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடிச்செடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 200ரூவாலேருந்து 300ரூவா வரைக்கும் வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க. ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா அச்சதி அப்போ 9200ரூவா இருக்குது அப்படின்னா 9000 மட்டும் நீங்கள் ஒரு கிராமுக்கு பே பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. 200ரூவாலேருந்து 300ரூவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர் கிராமுக்கு. இதே 50,000க்கு மேலே நீங்கள் வெள்ளி நகைகள், கொலுசுகள், இல்லை பொருட்கள், இல்லைனா வந்து பரிசு கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து வெள்ளி. ஸோ 50,000க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2500ரூவாலேருந்து 10,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. இதே 5 லட்சம் வெள்ளி நகைகள், இல்லை வெள்ளி அந்த வெள்ளி கொலுசுலாம் இருக்குல்ல, ஸோ அந்த பரிசு பொருட்கள் இதெல்லாம் வாங்கும் அனைவருக்குமே வந்து ஐஃபோன் வந்து கொடுக்குறாங்க. ஐஃபோன் 16 வந்து நிச்சய பரிசு. நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் வெள்ளி வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐஃபோன் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. வைரம் கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் வந்து தங்க நாணயம் வந்து பரிசாக வந்து கொடுக்குறாங்க. இச்சலுகை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23லேருந்து மே 4 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் வெள்ளி, தங்கம் தான் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, காயின் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 3% தான் காயினோட வேஸ்டேஜ். ஸோ அதே தான் இருக்குது. நீங்கள் பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நிறைய ஷாப் இருக்குது. இப்போ வந்து ஜிஆர்டியில் வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன்லேயுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிஆர்டியில் வந்து ஆன்லைன்லேயும் வந்து கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வாங்கிக்கலாம். ஷாப்பில் போயுமே வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் லலிதா ஜுவல்லரியுமே வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து அச்சதீதிக்கு வந்து காயின் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி போத்தி சொர்ணமகள்லேயும் வந்து காயினுக்கு வந்து அச்சதீதி அன்னைக்கும் மறுநாளுக்குமே வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இது வந்து தங்கம், வெள்ளி நாணயம் வாங்குறீங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம் எதுவும் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது மூலிமா வந்து ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ கோல்டு ஜுவல்லரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 200ரூவாலேருந்து 300ரூவா சொல்லியிருக்காங்களா, இதை வந்து இந்த கிராமுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. இது வந்து தனி. இது வந்து நம்ம ரெடி காசு கொடுத்து நம்ம கையில் காசை வச்சுட்டு உடனே கொடுத்து வாங்குவோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து பியூர் காயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 கேரட் உள்ள 9199 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த காயின் வந்து 1 கிராம், 2 கிராம், 4 கிராம், 8 கிராம் வந்து இருக்குது. ஸோ ஆன்லைனில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தங்கமயில்.com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் தான். அப்புறம் இதில் டவுட்டும் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ தங்கமயிலில் வந்து இப்போ சீட்டு போடுறவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ சீட்டு போடுறவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு இருக்குது. ஆனால் நான் வந்து முதலே வந்து சீட்டு வந்து போட்டுட்டேன். ஸோ அதுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து கிடையாது. ஆனால் இப்போ சீட்டு போடுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் வந்து இருக்குது. ஸோ என்ன கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் அந்த கிஃப்ட்டு. ஸோ 1000ரூவாலேருந்து 1500ரூவா, அப்புறம் 2000ரூவாலேருந்து 2500ரூவா. ஸோ நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து நம்ம வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். 6000ரூவாலேருந்து 9500ரூவாக்குள்ளே இந்த 3ல் ஏதாவது ஒன்றுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஓவராலாக வந்து பார்த்துக்கோங்க. 25,000, 29,500ரூவாலாம் போடுறீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கிஃப்ட்டுமே வந்து வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ போடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிஃப்ட் வந்து உண்டு. ஸோ தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து ஃப்ரீ பிக்கிங் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம சேனல்லே வந்து நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாக் யுவர் கோல்டு அப்படின்னு இருக்கும். இதில் நவும் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில் வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 5000ரூவா வந்து முன்பதிவு மாதிரி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஸோ இதுலேயே வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இதோட டீட்டெயில் வந்து நான் போட்டிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு தான். வந்து நம்ம ரெடி காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கு ரேட் வந்து குறைஞ்சிருக்கு, இப்போ நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ண அன்றைக்கி வந்து ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் அச்சய தீதி அப்போ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 5ஆந்தேதியிலேருந்து ரன் ஆகிட்டுருக்கு. 25ஆந்தேதி வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். 30ஆந்தேதி வந்து அச்சய தீதி. ஸோ அப்போ வந்து நம்ம இது வந்து ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு லைசன்ஸ் ஏதாவது வந்து கொடுக்கணும் ப்ரூஃபு. ஸோ மணி வந்து நமக்கு எப்பயுமே வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஜாயின் ஆகும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கன்ஃபார்ம் வந்து கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராமில் சேவ் பண்ணாலும் கிராமில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 5000 தான் மினிமம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5000. ஸோ இப்போ 4500 போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 5000இருந்து 5 லட்சம் வரைக்கும் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 5000 மேலே நம்ம எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். ஸோ 500 கூடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5000 இருக்கா, இப்போ 5000 இருக்குது. நான் ஒரு ப்ளஸ் தான் கொடுக்குறேன், 5500. அப்புறம் 6000. ஸோ 6500 இப்படி 500 வந்து கூடும். ஸோ டிஜிகோல்டு மாதிரி 100 வந்து சேவ் ஆகாது. 500 1000. ஸோ 500 தான் வந்து கூட்டிகிட்டு வரும். ஸோ இதுக்கு ஒரு நிக் நேம் வச்சு டிக்கு கொடுத்து நீங்கள் பேனாவும் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து சேவ் ஆயிரும். இதில் வந்து கிராம் வந்து நம்ம டிக் பண்ண முடியாது. இப்போ 6500 கிராம் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து நான் 7000 கொடுத்தா அதுக்குள்ளே கிராம் வந்து ஆட் ஆகும். நான் வந்து தங்கமயில் டிஜிகோல்டுலேயும் வந்து கிராம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ஷாப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த மாதத்தில் உள்ள பேமெண்ட் வந்து நம்ம இந்த மாதமே வந்து கட்டிடலாம். ஸோ அப்படி தான் வந்து நான் பேமெண்ட் வந்து எல்லாமே வந்து கட்டியிருக்கேன். ஒரு மாதத்துலேயே வந்து 2 பேமெண்ட்டு 3 பேமெண்ட்டு கூட நான் வந்து கட்டலாம். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். நீங்கள் பாருங்கள் 15ஆந்தேதியே வந்து 15/10/2024. ஸோ இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேமெண்ட் வந்து கட்டியிருக்கேன். அதே மாதிரி 7வது மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பேமெண்ட் வந்து கட்டியிருப்பேன். ஸோ 10வது மாதம் நான் 15ஆந்தேதி கட்டும் போது கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 7095. ஸோ அந்த 7095 கம்மியாக இருக்கும் போதே வந்து நான் 4 பேமெண்ட் வந்து கட்டிட்டேன். ஆனால் அடுத்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா 7085 வந்து வந்துச்சு. ஸோ அதோடய வந்து நான் கட்டிட்டேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 5வது மாதம்தான் வந்து ஏப்ரல் மாதம் தான் வந்து மெச்சூரிட்டி ஆகுறது. ஆனால் வந்து நான் நவம்பர்லேயே வந்து நான் முடிச்சிட்டேன். இன்னும் வந்து நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ இனிமேல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அடுத்த மாதத்துக்கும் உள்ளது, ஏன்னா அடுத்த மாதம் எப்படியும் கூட தான் செய்யும். அதனால் இப்போ நம்ம கையில் வந்து காசு இருக்குது அப்படின்னா நான் 2 பேமெண்ட்டாக வந்து நான் கட்டிக்குவேன். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. அதனால் நான் இதை வந்து இப்படி அமௌண்ட்டில் வந்து கட்டிட்டேன். ஸோ நீங்கள் கேட்டுக்கோங்க, ஒரு மாதத்துலேயே வந்து எத்தனை பேமெண்ட் வந்து கட்ட முடியும். இப்போ ஒரு சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்படி கட்டியிருக்கேன்ல, இது எல்லாமே வந்து நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ அதோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து நான் கட்டுவேன். ஸோ 15 days வந்து டைம் கொடுப்பாங்க. நான் நெக்ஸ்ட் மாதம் தான் வந்து அதை கட்டணும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்குள்ள சேவிங்ஸாக தான் அது ஆட் ஆகும். அதனால் இப்போது 30 நாளாக. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு 2000 நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு 2000 இது சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 4000 நான் சீட்டு போட்டுருவேன். ஆனால் 50 நாளுக்குள்ளே தானே கட்டணும். அப்போ 2 மாதத்துக்குள்ளே சேவ் பண்ணி நான் 4000 வந்து கிரெடிட் கார்டு வந்து கட்டிடுவேன். நம்ம முன்னாடியே வந்து நம்ம தங்கம் வாங்கி வைக்கிறோம். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி தான் இது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க வந்து அதை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் போன மாதம் 5வது மாதம் வந்து அக்ஷய தீதி அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். 10/5 தான் வந்து அக்ஷய தீதியே. அப்போ பார்த்தீங்க கோல்டு ரேட் வந்து 6700 தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி அக்ஷய தீதி பார்த்தீங்க அப்படின்னா 9000 வந்துடும் நினைக்கிறேன். எப்படி ஒரு 3000 வரைக்கும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து வர மாதிரி இருக்குது. ஒரு 2500. ஸோ சம்திங் ஒரு இயர்க்கே பார்த்திங்க அப்படின்னா 2000 வந்து டிஃப்ரெண்ட் வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்படினாலும் சீட்டு போடுங்க, இல்லைனா வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுங்கள், இல்லைனா டிஜி கோல்டு. ஸோ எதுனாலும் வந்து தங்கத்தை வந்து எப்படி உங்களால் வாங்க முடியுமோ அந்த மாதிரி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னைய மாதிரி வந்து யார் வந்து இப்படி சேவ் பண்ணுறா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடிச்சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.